Hi students. So நம்ம ஸ்டடி வீக் பிளானோட தேர்ட் வீக் இந்த வீக் ஹோப் நீங்க 2 வீக்குக்கான ஸ்டடி வீக் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த தேர்ட் வீக்ல என்னென்ன கவர் பண்ணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தமிழ்ல வந்து 4 and 6 யூனிட்ஸ், அதாவது இயல் 4வது இயலோ 6வது இயலோ கவர் பண்ணிடுங்க. இதுல இருக்கக்கூடிய மெமரி போயம்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல வந்து நம்ம சாங்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருங்க. அண்ட் இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 and 6 யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணிடுங்க. கிராமர் பார்ட் 1 மார்க்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் 5 மார்க்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரும் 9th சாப்டரும் கவர் பண்ணிடுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் அண்ட் 9th போட்டிருக்கேன் அப்படிங்கக்குள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர், நம்ம ஆல்ரெடி மிட் டேர்ம்லயே நிறைய பார்த்துருப்போம். லைக் மிட் டேர்ம், குவார்டர்லி இதுலயே நிறைய பார்த்துருப்போம். அதுவும் அண்ட் 9th சாப்டர் வந்து உங்களுக்கு இப்போ ஆஃப் இயர்லில தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதுலயும் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. இதுல நீங்க வந்து 9th சாப்டருக்கு ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நான் அக்கௌண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சாப்டர்ல என்னென்ன கொஷினை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும், எந்தெந்த கொஷின் 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க, 5 மார்க்ல கேட்பாங்க, எந்த கொஷின்லாம் ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசனுக்கானது வந்து கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு லெசன் வைஸ் 1 to 10 லெசன் வைஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சாப்டர் வைஸ் நீங்க பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து இந்த சாப்டர்ஸை வந்து இந்த வீக்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் காமர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 9, 10, 11, 12, 13, 14, 15 அண்ட் 20 இந்த லெசன்லாம் வந்து இந்த வீக்ல கவர் பண்ணிடுங்க. 1 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க் 2 மார்க்னா எல்லாமே கவர் பண்ணுங்க. எதுவுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கான வீக்லி சேலஞ்ச் வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ள நம்ம அந்தந்த வீக்குக்கான சேலஞ்சை அந்தந்த வீக்லயே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா பேர்டன் இல்லாம நம்ம எல்லா லெசன்ஸையுமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் 7, 8, 9, 10 இந்த லெசன்ல எல்லாமே வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு எல்லாமே 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. இதுலயே உங்களுக்கு வந்து 5 மார்க் 2 மார்க் எல்லாமே கவர் ஆயிடும். பப்ளிக் பேட்டர்ன்லயே பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் இதுலயே ஒரு 2 or 3 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2, 4, 6, 8, 10 இந்த லெசன்லாம் இந்த வீக் கவர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீக்கோட ஸ்டடி பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் ஆகட்டும், 2 மார்க் அண்ட் 3 மார்க் ஆகட்டும் நிறைய கவர் ஆகுது. கம்பல்சரி 5 மார்க் அப்படின்னு பார்க்கல இந்த வீக் பிளான்ல வந்து ஈச் லெசன்ஸ்லயுமே வந்து ஈச் லெசன்ஸ்ல ஈச் சப்ஜெக்ட்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு நியர்லி 2, 3, 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிடும். இந்த லெசன்ஸ் யூனிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 2 or 3 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிடும். அதை தாண்டி 2 மார்க் 3 மார்க்ஸ் மேபி உங்களுக்கு வந்து 2 மார்க்ல ஒரு கொஷின் ஆர் 1 or 2 கொஷின்ஸ் அண்ட் 3 மார்க்ல ஒரு கொஷின் இந்த மாதிரி கவர் ஆகும். அப்புறம் 1 மார்க் வந்து எதுலையுமே நீங்க ஒமிட் பண்ணாத பாருங்க. எல்லா சப்ஜெக்டையுமே நான் சொல்றேன். புக் பேக் நல்லா தரவா இருங்க. அதுக்கப்புறமேட்டு கிரியேட்டிவ் கொஷின்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல இருக்கக்கூடிய வீக்லி பிளான் வந்து அந்தந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்குக்கான பிளானும் இந்த வீக்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.